எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே மிக ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, தரிசனத்தோடு, அர்ப்பணிப்போடு ஆரம்பித்த இந்த ஆதி திருச்சபையாராகிய எபிரேய விசுவாசிகள் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த நிருபம் எழுதப்பட்டது. கிபி 64 முதல் 67க்குள்ள. ஆக இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தது கிபி 29. ஆதி திருச்சபை பிறந்தது கிபி 29. 29லிருந்து 64ஆம் ஆண்டுக்குள்ளாக எபிரேய விசுவாசிகள் விசுவாசத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டார். எவ்வளவு பரிதாபமான நிலை. கலாத்திய நிருபத்தை பவுல் எழுதும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரே, தமிழ்ல கொஞ்சம் சுமாரா இருக்குது, ஆங்கிலத்தில் யூ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ். ஃபூலிஷுக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? முட்டாள்களே. நம்ம மரியாதையா மொழிபெயர்த்திருக்காங்க, புத்தி இல்லாத முட்டாள்களே. எதுப்பா விசுவாசம்? உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய விசுவாசத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நீ என்ன விசுவாசி? அதேதான் இங்கு சொல்லுகிறார். ஆதி திருச்சபையாரே, எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியத்தை பெற்ற யூத விசுவாசிகள் நீங்க. விசுவாசத்துக்காக போராடினவர்கள், ரத்தம் சிந்தினவர்கள், இழக்க கொடுத்தவர்கள். இப்படிப்பட்ட வீர விசுவாசிகளாகி இருந்த நீங்கள் இன்றைக்கு விசுவாசத்தை மறந்து, விசுவாசத்தை மறுதலித்து, விசுவாசத்துக்கு துரோகிகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்களே, ஜாக்கிரதைன்ற. புரியல படிச்சா? நான் அவர் தாலாட்டுறாரா? இன்னைக்கு தாலாட்டு பிரசங்கம் தான் தேவைப்படுது. நான் சொல்லிட்டேன், இந்த மேடையிலிருந்து ஒரு நாள் நீங்க தாலாட்டு பிரசங்கத்தை கேட்கவே முடியாது. வேற மேடை பாரு. நான் மனம் திரும்ப வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக மாசற்றவர்களும் கரையற்றவர்களும் மாசில்லாதவர்களுமாய் நிறுத்தப்படுகிற மனவாட்டியாக நான் நிற்க வேண்டும். அதுதான் லட்சியம்.
பிரியமானவர்களே, 2 வாரத்துக்கு முன்னதாக இந்த பகுதியை நாம் ஆரம்பித்தோம். இந்த முதல் 16 வசனங்களிலே மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தின் முழுமையிலும் வலியுறுத்தப்படுகிற ஒரு முக்கியமான சத்தியம் பரிசுத்தவான்களின் விடா பாதுகாப்பு, விடா முயற்சி. சீர்திருத்தம் கொண்டாட போறோம், சீர்திருத்த திருச்சபை தான் நாம் விசுவாசிக்கிறோம், எல்லாம் சொல்லின்னு இருக்கிறோம். என்னப்பானா அதை ஒழுங்கா சொல்ல கூட தெரியாது, படிக்க கூட தெரியாத ஆட்களா உட்கார்ந்து. 2 வாரத்துக்கு முன்னால இந்த தலைப்பு நான் சொன்னேன், பரிசுத்தவான்களின் விடா பாதுகாப்பும் விடாமுயற்சி. கர்த்தர் ஒரு நபரை ரட்சிப்பாரானால் பாதியில விட்டுறவர் இல்லை. நான் ரட்சித்துட்டேன், எப்படி எதிர் நீச்சல்லாம் போட்டு வந்து சேரு அந்த கரைக்கு அப்படின்னு சொல்றவர் இல்லை கடவுள். புரிதுங்களா? புரிஞ்சிடுச்சு அந்த உதாரணம்? வெள்ளம் வந்துருச்சுங்க, படகுல போறோம், படகு கவிழ்ந்துடுச்சு, எப்படியோ எதிர் நீச்சல் போட்டு உன்னால முடிஞ்சா வந்து சேர்ப்பா கரைக்கு, இப்படி சொல்றவர் கடவுளா? இந்த கடவுள் அப்படி இல்லைங்க. முற்று முடிய ரட்சிக்கிற கடவுள். ஒரு ஆத்துமா கூட மிஸ் ஆக ஞாபகம் வச்சுக்கொள்ள. அதான் அதனுடைய பொருள். விசுவாசி முழுமையாக அவன் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கப்பட வேண்டும். புரியுதா? இந்த எபிரேய விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஒரு கப்பல் பயணத்தை போல மிக அழகாக, இந்த பாய்மர கப்பல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதை நீங்க நல்லா ரசிக்கலாம். அந்த கப்பல் ஆரம்பிக்கும் பொழுது இல்லையா, ஒரு கரையை விட்டு அந்த காற்று இல்லையா, காற்று திசையிலே அந்த கப்பல் ஆரம்பிக்கும் போது வாட் a பியூட்டிஃபுல் சைட். என்ன அழகான ஒரு ரம்மியமான ஒரு காட்சிங்க. மலை, அமைதியான கடல், அந்த பாய்மர கப்பல் அவ்வளவு அழகாக சென்று கொண்டிருக்கும். அப்படி ஆரம்பித்த இந்த விசுவாசிகளின் பயணம் இன்றைக்கு புயலினாலே அடிபட்டு பாய்மரம் ஒடிந்து கப்பல் பாறையிலே இடித்து நொறுங்கி போன ஒரு காட்சி. இதுக்குதான் கடவுள் ரட்சித்தாரா? என்ன சார் வளரின்னு இருக்கிற, இதுக்கு பேராங்க ரட்சிப்பு? பாஷை புரியலங்க உங்களுக்கு. என்னப்பா எபிரேய விசுவாசிகள், என்ன ரட்சிப்பை நீங்க புரிந்து கொண்டீங்க? இன்னைக்கு பலருடைய விசுவாசம் நம்ம தடுமாறி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இது என்ன, இந்த சத்தியம் நமக்கு இன்னும் தலையில ஏறல. அதான் சொல்றேன், அது ஒரு நாள் கூட இந்த வாயில உச்சரிச்சதே நீங்க கிடையாது, அந்த வழிகாட்டு நூல் புத்தகத்தை பார்த்ததும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்க பைபிள் பார்க்கறதுக்கே டைம் இல்லையா? பைபிள் பார்க்கறதுக்கே டைம் இல்லை, நீங்க எங்க வழிகாட்டு நூல் படிக்க போறீங்க? ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குதுங்க. கடவுளுக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். பவுல் ஒருவேளை இந்த நிருபத்தை எழுதியிருப்பாரானால், இந்த நிருபத்தை வாசிக்கிற பெரும்பாலானவர்கள் பவுலை கண்ணில கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பவுல் ரட்சிக்கப்பட்ட எருசலேமுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு சபை உருவாகி. அந்த பவுலை சந்திப்பதற்கோ பவுலுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கோ எருசலேமில் இருந்த எபிரேய விசுவாசிகளுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் எருசலேமில் பிரசங்கம் பண்ணதே கிடையாது, பிரசங்கம் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, விடா பாதுகா. ஏன் நம்ம தமிழ்ல அப்படி சொல்லணும்னா, ஆங்கிலத்தில் 2 வார்த்தை தான், perseverance of saints போட்டாங்க. அது ரொம்ப சுருக்கம். ஆக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை பாதுகாப்பதிலே திரியேக கடவுள் இடைவிடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? யோசனை பண்ணுங்கம்மா. ஒருவேளை ஒரு சில பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கடவுள் கொடுத்திருப்பாரானால் அது உங்களுடைய பக்தி அல்ல, உங்களுடைய கட்டுப்பாடான டிசிப்ளின்டு லைஃப் மட்டுமல்ல, இல்லை, தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற பிரதான ஆசாரியருடைய மன்றாட்டு ஜெபம், அவருடைய ஜெபத்தினாலே நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? 24 மணி நேரமும் பாதுகாக்கிற திரியேக கடவுள், பிதாவாகிய கடவுள், அவருடைய சர்வ ஆளுகை, குமாரன் ஆகிய கடவுள், அவருடைய பரிந்து பேசுதல், பரிசுத்தாவியானவருடைய கடவுள், அவர் நமக்குள் வாழ்ந்து நம்முடைய சித்தத்தை, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய செயலை கட்டுப்படுத்துகிறவராக. ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை மானிட்டரி.
ஒரு செயற்கைக்கோளை நம்ம பூமியிலிருந்து அனுப்புறோமா, இப்போ சூரியனுக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, 5 வருஷம் கழிச்சு என்னமோ போய் சேர்ந்துருக்குது. ஜஸ்ட் இமேஜின், 5 ஆண்டுகள் ஒரு செயற்கைக்கோள் அதற்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே, இந்த ட்ராக்னு சொல்றோம், ஆர்பிட்னு சொல்றோம், அதுல 5 வருஷம் கரெக்டா போய் அந்த லக்கை அடைந்து அதனுடைய பணியை இது செய்து கொண்டிருக்கு. புரிஞ்சுதுங்களா? என்னத்த புரிஞ்சுது? கொஞ்ச நேரம் எத்தனை லட்சம் மைல்கள், அத்தனை லட்சம் மைல்களில் சுற்றி கொண்டிருக்கிற செயற்கைக்கோளை பூமியிலிருந்து ஒரு மனிதன் அதை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். மானிட்டரிங்கின் பேர். அப்படிதான் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில செயல்படுறாரா? அப்படி செயல்படுவாரானால் ஏன் தோல்வி? அப்படி செயல்படுவாரானால் ஏன் பாவத்தில் இருந்து விடுதலை இல்லை? அப்படி செயல்படுவாரானால் ஏன் உங்கள் வாழ்க்கையில் கனி இல்லை? ஏன் இல்லை? சார் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், ஆனா இதெல்லாம் இல்லையே. இதெல்லாம் இல்லாம பரிசுத்தாவியானவர் எதுக்கு இருக்கணும்? அதை தான் பவுல் இந்த எபிரேய விசுவாசிகளிடத்துல கேட்கிறார். என்னப்பா, கடவுள் உங்களில் நற்கிரியை தொடங்கி இருப்பாரானார். பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அது பாதியில விட்டாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி எழுதுறாரு பாருங்க. சார் அவர் பேப்டிஸ்ட் சபையில ஞானஸ்நானம் எடுத்தார் சார், அப்புறம் சிஎஸ்சி சபையில பொண்ணு கட்டினார் சார், இப்ப மெத்தடிஸ்ட் சபைக்கு போய் நிற்கிறார் சார், விட்டார் சார் கடவுள் அவரை டீல்ன்றாங்க. அப்படிதான் நடக்குது கல்யாணம். பேப்டிஸ்ட் சபையில ஞானஸ்நானம், சிஎஸ்சியில கல்யாணம், லூத்தரன் மிச்சல்ல. என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம என்ன செய்யறோம்? நீ எந்த சபைக்குன்னா போங்க, கடவுள் விட்டுருவாரா? என்னப்பா சிந்திக்கிறோம்? சிந்தனையே சரியில்லையே. சம்திங் பேசிக்கலி ராங். என்னை ரட்சித்தவர் என்னை முற்றும் முடிய வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இது புரியல. அது எப்படி பாதியில விட்டுருவாரு? பாதியில விடுறதுக்கு பேரு ரட்சிப்பா. என்ன சார் பேசினுக்கிறோம்? ஒன்றும் புரிய, எனக்கு ரொம்ப கஷ்டங்க. எனக்கு தமிழும் பேச தெரியல. வர வர ஐ டோன்ட் நோ ஹவு கேன் ஐ கம்யூனிகேட். உங்களோடு எப்படி பேசுவதுன்னே எனக்கு தெரியல. தெளிவா இருங்க. நீங்க எங்கன்னா இருங்கம்மா. நான் கடவுளுக்கு சொந்தமானவன். அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவது. நான் வாழ்வது அவருக்காக மட்டுமே. இந்த தெளிவு இருக்கணுமா? எங்கெங்க தெளிவு இருக்கு? சரிங்களா? அப்ப விடாமுயற்சின்றதுமா நமக்குள்ளே காணப்படுகிற செயல்பாடு. புரியுதுங்களா? விடாமுயற்சி என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? எனக்குள் செயல்படுகிற பரிசுத்தாவியானவரின் செயல். ஊனமுற்றோர் அவருடைய விளையாட்டு போட்டியில உயரம் தாண்டுதல்ல த ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட். யோசனை பண்ணீங்களா? முழு இந்தியாவிலே நல்லா சிந்தனை பண்ணுங்கம்மா. கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணு. அப்படியே கட்டி தழுவிக்கணும். ஒருத்தன் கூட கோல்டு வாங்குது. இந்த ஷூட்டிங்ல தான் ஒருத்தன் வாங்கினான், வீரேந்திர சிங். ஆனா ஊனமுற்ற அந்த வீரப்பன் ஒரு காலு கிடையாது, கட்டக்கால். இந்த கட்டக்காலை வைத்து ஒலிம்பிக் போட்டியில வெற்றி பெற்று தங்க மெடல் கொண்டான். எவ்வளவு பெரிய விடா முயற்சி. அந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? வார்த்தை புரியுது. அப்புறம் நீ ஏன் தோத்து நிற்கிற? ஜெபிக்க முடியல, ஒரு சின்ன ஊழியத்தை நிறைவேற்ற முடியல, குடும்பத்தை பாதுகாத்து கட்டி வழிநடத்த தெரியல. நீ சொல்லுகிற கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரு, இன்னும் உன்னோடு கூட இருக்கிறாரு. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை. Never claim that God is with you. ஒரு சின்ன விஷயத்தை உனக்கு செய்ய தெரியல, உன்னை நம்பி இன்னத்தை சொல்ற. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கும் கஷ்டமாகுது, எனக்கும் கஷ்டமாகுது பேச. ஒரு சின்ன விஷயத்தை ஒரு அழகா சிறப்பா செய்ய தெரியும். ஒரு பாட்டு பாடுனா அது பாட முடியல. இன்னத்தை சாதிக்க போறோம் நம்ம? ஒரு பாட்டு பாடாத ஆளு நீங்க எப்படி ஒரு ஜெப குழு நடத்த முடியும்? பைபிளை தப்பில்லாம படிக்க முடியாத ஒரு ஆளு எப்படி சாட்சி சொல்ல முடியும்? எனக்கு வயசாயிடுச்சுங்க, எனக்கு புரியவே இல்லை. ஒரு பைபிள் படிச்சா தப்பில்லாம படிக்கணும், அதான் முயற்சி. Do it perfectly. ஏன் முடியல? ஏன்னா அது நீ விரும்பல. ஆக ஒவ்வொரு காரியத்திலும்
பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். இவ்வளோ பெரிய விஷயமா என்ன சொல்றது? 1972ஆம் ஆண்டு நான் கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் ஆகி கவர்மெண்ட் ஜிஹெச்சில் படுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 6-7 முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக். அந்த காலத்தில் இருதய நோய்க்கு மருந்து கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் சர்க்கரை நோயாளி. அந்த சர்க்கரை கட்டுப்படுத்த அன்றைக்கு மருந்து கிடையாது. இதய நோய்க்கு மருந்து கிடையாது, கிடையாது. இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. இவர் படுத்துனுக்கிறாருங்க ஜிஹெச்சில் மேலே 3வது மாடியில். நானும் எங்கள் அண்ணன் 2 பேர் இருப்போம். நானும் ஒரு சிலருக்கு எங்கள் அண்ணன் பேர் தெரியும், ஜாஷுவா. நாங்கள் 2 பேரும் தான் இரவு நேரத்தில் போய் அவரோடு கூட படுப்போம். எனக்கு ஷிஃப்ட் மாறி மாறி வரும், மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட். அப்படி வரும்போது அவரோடு கூட இரவில் அங்கே போய் படுப்பேன். படுக்கும்போது அவரோட தூங்க மாட்டார். நானும் புக்கு படிச்சுட்டே இருப்பேன். என்னால் தூக்கம் வரைகிறது, நானும் தூங்க முடியும். அப்படி படித்து கொண்டு இருக்கும்போது ரீடர்ஸ் டைஜஸ்ட்லன்னு ஒரு சின்ன புத்தகம், ஒரு சிலர் அதில் காந்தியை பற்றி ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதை நான் படித்தேன். காந்தி எப்படி அகிம்சை என்கிற தத்துவத்துக்காக, புரிஞ்சுதுங்களா? அகிம்சை, இந்தியாவின் சுதந்திரத்தை போரிட்டு ரத்தம் சிந்தி வாங்கக்கூடாது, அகிம்சையினாலே வாங்க வேண்டும். ஒரு தத்துவம், பிலாசபி. அதைதான் நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்கா என்கிற நாட்டிலே பின்பற்றினார். இந்த தத்துவத்துக்கு காந்தியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர் டால்ஸ்டாய், ரஷ்யாவினுடைய தலைச்சிறந்த தத்துவ ஞானி, நாவலாசிரியர். த வார் அண்ட் பீஸ் என்கிற அற்புதமான படைப்பை படைத்த ஒரு மனிதன். டால்ஸ்டாய் காந்தியினுடைய நண்பர். நீங்க நியூ டெல்லிக்கு போனீங்கன்னா டால்ஸ்டாய் ஸ்ட்ரீட் பார்ப்பீங்க, போய் பாருங்க, நியூ டெல்லி அந்த பார்லிமெண்ட் ஏரியால. அப்ப அந்த டால்ஸ்டாய் தான் இயேசுவின் தத்துவத்தை காந்திக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தீமையோடு போராடுவது என்ன செய்ய வேண்டும்? என்னை தியாகம் செய்ய வேண்டும். காது கேட்டுச்சா? தீமையோடு போராடுவதற்காக கத்தியையும் ரத்தத்தையும் நாம் சிந்தக்கூடாது, என்னை நான் தியாகம் செய். அப்ப இதை படிச்சுட்டு எங்க அப்பா கிட்ட பேசி கொண்டு எங்க அப்பாட்ட நான் கேள்வி கேட்டேன், வேணுக்குன்னு தான் கேட்டேன். அவரு சில குடும்ப பிரச்சனைகளினாலே மிக சோர்ந்துட்டார். அதெல்லாம் இப்ப பேச எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப சின்ன பையன். அப்ப இருந்தாலும் எனக்கு தெரியும் அவருக்கு இருதய நோய் ஏன் வந்தது, அந்த எப்படி அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், மன ரீதியாக அவர் எப்படி இருக்கிறார், என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சு. அப்ப எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா காந்தி ஒரு கிறிஸ்தவரா? எங்க அப்பா ஒரு 45 வருஷம் ஊழியம் செய்தவர். அவருக்கு தெரியாத வேதமா, அவருக்கு தெரியாத சத்தியமா? நான் ஒரு 25 வயது வாலிபன். அவருக்கு போய் நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? புத்தி சொல்ல முடியுமா? இது சாத்தியமா? புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த நேரத்தில் அவர் சோர்ந்து காணப்படுகிறார். அப்ப நான் கேட்டேன், அவர்கிட்ட பேசுறேன், அப்பா காந்தி ஒரு விசுவாசியா? இல்லை. சொன்ன பதில் இல்லை. காந்திக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்தாரா? இல்லை. அப்புறம் எப்படிங்க காந்தி இவ்வளவு அடக்குமுறைகளை, இவ்வளவு சிறைவாசங்களை, இவ்வளவு பிரச்சனைகளை ஒரு தனி மனிதனாக சந்தித்தார்? வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் காந்திஸ் பவர்? இன்னைக்கு சிந்திக்கணும் நீங்க. உலகமே வியக்கிற ஒரு சக்தி. அவர் என்ன நம்பிக்கை கொண்டு வந்தாருன்றது வேற மேட்டருங்க. ரொம்ப நேரம் சிந்தனை பண்ணுங்க. கொஞ்சம் நஞ்சமான அடக்குமுறை கிடையாது. அத்தனை அடக்குமுறைகளையும் ஒரு மனிதன் எப்படி தாங்கி நின்றான் அப்படின்னு கேட்டேன் எங்க அப்பாட்ட. அப்புறம் சொன்ன, நீங்க சொல்றீங்க நான் கடவுளுடைய பிள்ளை விசுவாசி, நீங்க சொல்றீங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அப்ப கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, கடவுளால பாதுகாக்கப்படுறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இப்ப கவலையில் இருக்கிறீங்க? ஏன் நீங்க பயப்படுறீங்க? Why you worry? ஏன் நீங்க மன அழுத்தத்தில் இருக்க? Why you have a depression? ஏன் அப்படியே யோசிக்கிறாருங்க. நான் ஒன்னும் பிரசங்கலாம் பண்ணல. அதானே, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் ஏன் நம்பிக்கை இழக்க வேண்டும்? ஏன் ஏன் ஏன்? கேளு உங்களை கேளுங்க. என்னங்க பசங்க கேட்டுன்னு இருக்கிறோம் நம்ம. அதுக்கு பேர் தாங்க விடாமுயற்சி, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. புரிஞ்சுதுங்களா? இதான் போதனை.
உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறாரா? சரியா? நேரம் ஆயிடுச்சு. இந்த 16 வசனங்களிலே 10 பண்புகளை அல்லது 10 அம்சங்களை நிருப ஆசிரியர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அப்பா, நீங்கெல்லாம் விசுவாசிகளா? ஆமாயா, நாங்கெல்லாம் விசுவாசிகள். அப்படியாப்பா? அப்படி இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் இந்த 10 அம்சங்கள் காணப்பட வேண்டும். உங்கள் வாழ்வின் மூலமாக இந்த 10 காரியங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட வேண்டும். வெளிப்படுகிறதான்னு பாருங்கன்ற. உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். மேக் ஷூர் தட் யூ ஆர் a child of God. எப்படி சார் சோதித்து பார்க்குறது? வேகமா நான் படிக்கிறேங்க இல்லைங்களா? இன்னும் அழகா போட்டிருக்குது. 1ஆம் வசனம் சகோதர சிநேகம். நம்ம லுக் போதகர் கடந்த வாரத்தில் மாலை ஆராதனையில கூட பேசினேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சகோதர சிநேகம். என்ன சார் அர்த்தம்? மற்றவர்களுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்வது, மற்றவர்களுடைய பாவங்களை குறித்து எரிச்சல் அடைந்து வெறுப்படைந்து கோபம் அடைந்து பழி வாங்குவதல்ல. என்ன இப்படி சொல்லிட்டார் அவரு. அந்த சிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க, அவங்கள என்ன பண்றான் பார், நாக்கு புடுங்க கேட்கிறனா பார். தான் பரிசுத்த ஆவியானவர் செய்யலா? தாப்பா, அந்த சபையா இருக்குமா, அந்த குடும்பமா இருக்குமா? பழி வாங்குற சிந்தனை பண்ணுங்க. நான் ஒன்னும் தெரியாம பேசினேன் இல்லைங்க. பல விஷயங்களை தெரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். உங்க குடும்பத்துல நம்ம சபையில என்ன நடக்குது? சகோதர சிநேகம் பரிசுத்த ஆவியின் அன்பினாலே என் இதயத்தில் இருக்குமான நான் பிறருடைய பாவங்களுக்காக தோல்விகளுக்காக நான் கண்ணீர் சிந்த வேண்டும். வேற ஒன்றும் செய்ய முடியாது. அது என் மகனா இருக்கலாம், என் பிள்ளையா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். எரேமியா கண்ணீர் சிந்தினார். நமது ஆண்டவர் கெத்செமனேயிலே கண்ணீர் சிந்தினார். ரத்த வேர்வையோடு கண்ணீர் சிந்தினார். நீங்க என்ன சிந்தினுக்கிறீங்க? மற்றவங்களுக்கு ரத்தம் வர மாதிரி பேசி நிற்கிறீங்க. நான் சகோதர சிநேகமா? யோசனை பண்ணுங்கம்மா. சும்மா ஏமாத்திக்காதீங்க. இங்க வந்து நின்று இந்த திருப்பதிக்கு வந்துட்டேன் சார், ஐயோ ரொம்ப ஆபத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் மனம் திரும்பாமல் உன் சகோதரனையும் சகோதரையும் மன்னிக்காமல் எத்தனை முறை ஆண்டவர் சொல்ற இதிலே பங்கு பெறுவீர்கள். நீங்கள் சிலுவையை பரியாசம் பண்ணுகிறீர்கள். எபிரேயர் 13:3 கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்களை போல் நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக விசுவாசத்துக்காக எவ்வளவு பேர் தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஐடென்டிஃபை yourself with those who suffer for the cause of Christ. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த அறிவு கொடுக்கப்படுமானால் பாடு அனுபவிக்கிறவர்கள் தீங்கு அனுபவிக்கிறவர்கள் பற்றிய செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுமானால், ஆண்டவரே அந்த சகோதரனோடு அந்த சகோதரியோடு நான் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன். இணைத்துக் கொள்ளுங்க, இணைத்துக் கொள்ளு. அவர்களுக்காக மன்றாடுங்க, பரிந்து பேசுங்க. இது சும்மா ஜெபம் இல்லைங்க, பரிந்து பேசுகிற ஜெபம். பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னி. அவ்வளவுதான். 3வது இல்லைங்களா? 4ஆம் வசனம். இந்த வசனம் நம்மளை நியாயத்திற்குமா? இன்னைக்கு பந்தியில வருமே, என்னுடைய திருமண வாழ்க்கை பரிசுத்தமானது, அந்த உடன்படிக்கையை நான் கற்புடனே காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் பரிசுத்த ஆவி அதற்கு ஆமீன் என்று சொல்வாரா? நான் சொல்லிக்கிறது இல்லைங்கம்மா. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய திருமண உறவில் உள்ள பரிசுத்தத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறாரா? அதான் அதனுடைய உண்மை. இவர் இல்லை சார்னா அப்புறம் என்ன எப்படி சார்? இது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி எப்படி ஒரு விசுவாசி இருக்க முடியும்? சரிங்களா? 5வது வசனம் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, கடவுள் உங்கள் வாழ்வில் அருளியுள்ள நன்மைக்கு நன்றியுள்ளவர்களாகவும் திருப்தியுள்ளவர்களாகவும் வாழுங்கள். திருப்பியும் சொல்லட்டுமா? கடவுள் உங்களுக்கு அருளியுள்ள நன்மைகளில், what all the good things we enjoy, it is all from God alone. கடவுள் கிருபையாக எனக்கு சரீரத்தில் சுகம் கொடுத்து இருப்பாரானால் அது அவருடைய கிருபை.
அந்த சுகத்திலே நான் நன்றி உள்ளவனாக, திருப்தியுள்ளவனாக நான் காணப்படுகிறேனா? இந்த நன்றியும் திருப்தியும் இருக்குமானால் பேராசையும் பொருளாசையும் பொறாமையும் எப்படி எனக்குள்ள வரும்? அப்ப வருதுன்னா உனக்குள்ள என்ன இல்லை? திருப்தி இல்லை, நன்றி உணர்வு இல்லை, கிராட்டிடியூட்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அதனால அது வருது. ஏன் நான் பிறரை கண்டு பொறாமை கொள்ள வேண்டும்? என்ன அவசியம் இல்லையே. ஏன் நான் சந்தோஷமற்றவனாக இருக்கிறேன்? ஏன் நான் சந்தோஷமற்றவனாக இருக்கிறேன்? ஐயோ எனக்கு இப்படி இல்லையே, எனக்கு அது கிடைக்கலையே, இந்த படிப்பு கிடைக்கலையே, இந்த வேலை. இதுவா ஆண்டவர் சொன்னாரு? உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அங்க வரல நீ கண்டென்ட்மெண்ட். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாழும் பொழுது எல்லாவற்றிலும் நான் திருப்தி உள்ளவனாக, முதலாவது நான் திருப்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். கடவுள் எனக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறவனாக வாழவும். யோசனை பண்ணீங்களா? ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை முறைங்கம்மா. அடுத்தது இல்லைங்களா? அடுத்த வசனம் படிங்க, 6ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், பயப்படேன். ஆமா, இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை வந்த உடனே பயம் வருது. அவ எப்படி நீ விசுவாசின்ற? ஐயோ ரொம்ப தப்பு. சகோதரர் சாமியல் இறந்துட்டாருங்க, உடனே கதற வேண்டியது, கத்த வேண்டியதா? இன்னத்துக்கு கதறணும்? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன சார் இது பைத்தியக்காரத்தனமா? இது இறந்துட்டாரு, அவ்வளவுதான். கர்த்தருடைய சமூகத்துல போனாரு, அவ்வளவுதான். என்ன கர்த்தருடைய சித்தம் புரியுதா உனக்கு? கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழுதல், அதான் அதனுடைய பொருள். அந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன? என் வாழ்க்கையில எது வேணா நடக்கலாம், இதுதான் நடக்கும், இது நடக்கும், இதெல்லாம் நீ போடுற திட்டம், இது கடவுளுடைய திட்டம் இல்ல. ஐயா சொன்னார், கவனிச்சிங்களா? அவரு சாமியல் ஐயாவுடைய மகளுக்கு திருமணம் நடக்க போகுது, சடுதியான ஒரு மரணம், அப்படியே குடும்பமே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அதனால என்ன கடவுள் கெட்டவரா? இல்ல, கடவுள் நல்லவர், கடவுள் நீதியுள்ளவர். கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறார். அதை ருசித்து பாருப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு ராஜா அப்படின்ற. அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, நான் கத்தின்னு தாங்க இருப்பேன். கத்தினிரு கத்தினிருப்பா, ரெண்டு தான். There are only two options. சத்தியம் உனக்குள் இருக்குமானால், ஆவியானவர் உனக்குள் இருக்குமானால், நான் கர்த்தருடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். சரிங்களா? அடுத்த வசனம். போதித்து, நினைத்து, சிந்தித்து, விசுவாசத்தை பின்பற்றுங்கள்னா நம்ம அப்படியே நாங்க வைராக்கியமா பாரம்பரியத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சிச்சா? புரியலையா? வெள்ளிக்கிழமை ஒரு சாவுக்கு போனேன், இருவேற்காடு. இருப்பா முதல்ல இதை செய்ப்பா, இருப்பா அது முதல்லப்பா, இருப்பா இப்படி போடுப்பா புடவைய, இருப்பா அப்படி. என்னது இருப்பா புடவை இப்படி போட்டா கோச்சிங் போயிடுவார் அவரு. என்னைக்கு திருந்த போறோம் நம்ம? ஏமா காது கேக்குதா? இது ஐயோ, இது விசுவாசம் இருக்குதா? அது கேட்டியா? ஓரம் நில்பான். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு நிச்சயத்துக்கு என்ன செக்ரட்டரி எல்லாம் வந்தார், பண்பாக்கம் போதகருடைய மகளுடைய நிச்சயத்துக்கு. நாங்க 12 மணிக்கு போய் சேர்றோம். அந்த மாப்பிளுடைய மாமங்கார 2:15 மணிக்கு வந்தான். வேற என்ன, அவன் இந்து அவன் வரும் வரைக்கும் தொடங்காத நிச்சயம்ன்றார் அந்த சபை போதகர். இதான் விசுவாசமா? யோசனை பண்ணுங்க. 12 மணிலிருந்து 2:15 வரைக்கும் நான் பசி தாழ முடியாத ஆளுங்க. 2:15க்கு அவங்க மாமா வரான். என்னடான்னு கேட்டா, அதான் நல்ல காலமா. எப்படி வருதுங்க பத்திக்கின்னு நமக்கு? யோசனை பண்ணிக்கிறா, சிந்திங்க. விசுவாசமா பாரம்பரியமா? விசுவாசம் ரொம்ப முக்கியம் சார். மேட்டரை முடி சார், போ. ஒருத்தர் பேச முடியல, நானும் ஒன்னும் செய்ய முடியல. மாமா வந்தாதான் நிச்சயம், அவர் தான் அந்த சீர்தட்டு தூக்கின்னு வரணுமா? என்னங்க உலகம் இது? நான் இதெல்லாம் அனுபவிச்சு பேசினுக்கிறேங்க, நான் சும்மாவா நின்னுக்கிறேங்க. ஏன்னா அந்த இப்படி பேசுறான், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறேன், அனுபவிச்சுட்டு பேசுறேன். இது என்னப்பா விசுவாசம்? ஐயோ ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. விசுவாசம் என்றால் விசுவாசம், அவ்வளவுதான், நத்திங் மோர். நேரம் ஆயிடுச்சுங்க இல்லையா? 9வது வசனம்.
அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. கிருபையினாலே இருதயம், என் ஆத்துமா, என் ஆவி, என் விசுவாசம் ஸ்திரப்படுவது நல்லது. புரிந்துங்களா? என்ன சொல்றாரு போஜன பதார்த்தம்? இந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட காரணத்தினாலே கிறிஸ்தவ திருச்சபையின் ஐக்கிய பந்தில அவங்களுக்கு என்ன இல்லைங்க, திருப்தி இல்லை. ஒரு இன பிரச்சனை. கவனிங்க, இட் இஸ் a racial problem. அவர்கள் யூதர்கள், நியாயப்பிரமாணத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்பவர்கள், நியாயப்பிரமாணத்தின் படி சுத்தமான மிருகங்களையும் பறவைகளையும் சாப்பிடுகிறவர்கள். ஆனா புறஜாதியார் சுத்தமற்ற மிருகங்களையும் தீட்டான மிருகங்களையும் காரியங்களையும் செய்கிறவர். ஆக இவங்க என்ன செர்மோனியல் கிளீனிங்னு பேர். அப்ப இந்த யூதர்கள் சபையில உட்காரும் போது அவன் யார் ராம கிரேக்கன், அவன் யார் ராம ரோமன், அவன் யார் ராம எல்லாம் மனுஷன்களா, மிருகங்கள் சார். இவன் கூட எப்படா திருப்பந்தி சாப்பிடுறது? புரியுதா உங்களுக்கு? ரேசியல் ரிலிஜியஸ் பிரெஜுடிஸ், இந்த சுயநீதி சுய பெருமையினாலே இந்த யூதர்கள் கர்த்தருடைய திருப்பந்தியை நிராகரித்து பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் பதார்த்தங்களினாலே பண்டிகைகளினாலே, புரியுதா உங்களுக்கு, சமாதான பலி ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது அதுல ஆசாரியனுக்கு ஒரு பங்கு போக மீதி பங்கு அந்த படைக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். அதிலே அவர்கள் திருப்தி அடைந்து சந்தோஷப்பட முற்பட்டார்கள். செர்மோனியல் சாட்டிஸ்பாக்சன். இன்னைக்கும் நிறைய பேருக்கு திருப்பந்தி ஒரு பாரம்பரிய திருப்தியை தருகிறதே ஒழிய பரிசுத்தமாக்குதலை தரவில்லை. எதுப்பா முக்கியம்? பவுல் சொல்லுகிறார், இருதயம், விசுவாசம், உள்ளான மனிதன் ஸ்திரப்படுவது நல்லது. இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம் இல்லைங்களா? 13 படிச்சிருங்கம்மா. 13 அதனுடைய பொருள், கிறிஸ்துவுக்காக யூதர் விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்காக நீங்கள் உங்கள் இனத்திலிருந்து தள்ளப்படலாம், உங்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்படலாம், எல்லாம் நடக்கலாம். பாளையத்துக்கு புறம்பே என்றால் ஜூடாயிசம் மட்டுமல்ல, ஆசாரியத்துவ ஆராதனை முறைகள், பண்டிகைகள், அதிலிருந்து நீங்கள் ஒதுக்கப்படலாம். புரியுதுங்களா? நம்மளை தள்ளிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஊரு கட்டுப்பாடு, ஜாதி கட்டுப்பாடு, சமுதாய கட்டுப்பாடு எல்லாம் உனக்கு செய்யலாம். அதை பத்திலாம் கவலைப்படாதப்பா. பாளையத்திற்கு புறம்பே கிறிஸ்து எருசலேமுக்கு வெளியிலே கொல்கதா மலையிலே ரத்தம் சிந்தினார். அப்படி நீயும் கிறிஸ்துவுக்காக தள்ளப்பட்டவனாக பாடுபட வேண்டும். உன் குடும்பம் உன்னை ஒதுக்கலாம், கூட பிறந்தவர்கள் உன்னை ஒதுக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் கிறிஸ்துவின் பாடுகளை, நிந்தைகளை, சிலுவையை சுமக்கிறவனாக வாழ வேண்டும். ஆக பாளையத்துக்கு புறம்பே பாடுபடுதல் என்றால் என்ன? சிலுவை சுமத்தல். ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து சிலுவை சுமத்தல். சரிங்களா? 14 நிலையான நகரம் சொல்வதுமா, யூதர்கள் எருசலேமை முக்கியப்படுத்தி தங்கள் விசுவாசத்திற்கும் ஆராதனைக்கும் எருசலேமை மையமாக கொண்டவர்கள். இங்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? ஐயோ, எருசலேம் இல்லப்பா, தேவனுடைய நகரமாகிய பரலோகம். பரலோகத்தை நாடினவர்களாக, தேடினவர்களாக, பரலோகத்தின் மகிமைக்காக வாழுகிற வாழ்க்கை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஆக இந்த உலகம் நம்மை வெறுக்கலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் நான் சிலுவை சுமந்து கிறிஸ்துவோடு என்னை ஒப்படைக்கும் பொழுது நித்திய மகிமையிலே அவரோடு கூட வாழ்வேன். சரிங்களா? கடைசியானது என்னங்கம்மா? 15-16 10வது அம்சம், உன்னுடைய வாழ்க்கை பலிகளினாலே வெளிப்பட வேண்டும், பலிகளினாலே ஆராதிக்கப்பட வேண்டும், பலிகளினாலே நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சாக்ரிஃபைசஸ். இந்த ஒரு சின்ன குறிப்பை உங்க கவனத்துக்கு கொண்டு வா. அதாவது பழைய ஏற்பாட்டிலமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பலி இல்லாமல் ஆராதனை இல்லை. அது உங்களுக்கு விளங்குதா? சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்கீங்களா? யூத் ஃபெலோஷிப்ல படிச்சிருக்கீங்களா? ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டுமா? பலி செலுத்த வேண்டும்.
You cannot separate the worship from the sacrifice. There is no worship without sacrifice. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வந்துருக்கோம், நல்லா ஜாலியா வந்துருக்கோம். நமக்கு பலினாலும் ஒண்ணும் புரியல. அது என்ன சார் பலி புதுசா சொல்லுங்கிறீங்க அப்படின்னு கேட்கிற நிலைமையில இருக்கிறோம். இப்பவும் பலியின்றி நீ தேவனை தொழுது கொள்ள முடியாது. அதைதான் இந்த நிருப ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார். புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு நீங்க தொழுது கொள்ள வந்திருக்கீங்க, என்ன பலிகளை கொண்டு வந்திருக்கிறீங்க யோசனை பண்ணுங்கம்மா. தெரியலன்னு சொல்லி இருக்காதீங்க. ஐயோ, நியாய தீர்ப்பு நாள்ல இதெல்லாம் ஒண்ணுக்கும் வேலைக்கு ஆகாதுங்க. ஆமா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப தப்பான பதில். தெரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. பலிகள் இன்றி ஆராதனை இல்லை. அப்ப இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஆராதனையை கடவுள் அங்கீகரிக்க வேண்டுமானால் என்ன பலிகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன். அந்த 15ஆம் வசனம் என்னங்க சொல்லுது? உங்கள் வாழ்க்கையில கடவுள் செய்த நன்மைகளுக்காக இதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுக்கு எத்தனை ஸ்தோத்திரம் சொன்னீங்க? சுகத்துக்காக ஸ்தோத்திரம், பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், வேதத்துக்காக ஸ்தோத்திரம், திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டீங்களா? நீங்க தான் அதெல்லாம் சொல்ல விட மாட்டீங்களே சார் அப்படின்றீங்களா? உங்கள் இதயத்தில் இருந்து ஸ்தோத்திர பலி உதடு வழியா அந்த ஸ்தோத்திரம் வருதுமா? ஆனா உதட்டில் இருந்து வருவதில்லை, இருதயத்தில் இருந்து வர வேண்டியது. ஆக என்னுடைய தொழுகை ஆவியோடும் உண்மையோடும் நன்றி அறிதலோடும் தேவனுக்கு பலியாக செலுத்த வேண்டும். கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் டு மேக் சாக்ரிஃபைசஸ். கற்றுக் கொடுங்க. உங்க வாலிப ஐக்கியத்தெல்லாம் சிந்தனை பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாரு? 16ஆம் வசனம் படிங்க. நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்று முதல் என் வாழ்க்கையின் நோக்கம் என் ஆண்டவரை பிரியப்படுத்து. That is the only purpose in my life. நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக, ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனாக, ஆண்டவரை மகிமைப்படு எல்லாம் அப்படி இருக்கணும். அதுதான் இங்கு பவுல் வலியுறுத்துகிறார். உங்கள் வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது. The only purpose. இது எந்த சூழ்நிலையா இருக்கலாம். தேவனே, உம்மை நான் பிரியப்படுத்துகிறவனாக வாழ. தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருப்பேனானால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக ஆற்றலினாலே என்னை பலப்படுத்துகிறார். எதற்கு தெய்வீக ஆற்றல்? என் அனுதின வாழ்க்கையில இந்த 10 அம்சங்களை, 10 நற்கிரியைகளை, கனித்தரும் வாழ்வை வாழ ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் கேள்வி. என்னுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ள பலியாக காணப்படுகிறது. என்னுடைய அன்பின் சேவை என்கிற பலியை நான் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறேன். தேவையுள்ளவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள், யாக்கோபு 1:27 வசனத்திலே சொல்லுகிறார். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்வதே மெய்யான பக்தி. அப்படிப்பட்ட பலிகளோடு இன்றைக்கு நான் தேவனை ஆராதிக்கிறேன். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, நாங்கள் தோல்வி உற்றவர்களாக உம்முடைய கிருபாசன தண்டையில வருகிறோம். தேவரே, எங்களை நியாயம் தீர்க்க முற்படாதே. எங்கள் மீட்பரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை நிவர்த்தியா. எங்கள் கீழ்ப்படியாமை, எங்களுடைய துணிகரமான பாவங்கள் இவைகளிலிருந்து எங்களை விடுதலையா. உம்மை நன்றி அறிதலோடும் துதிகளோடும் பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ள உதவி. அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.